இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 40. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டுறக்கு அதுக்கோசரம் போயிட்டு இருக்கேன். ஏதோ ஃபங்க்ஷன் போல, அதனால தோரணெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க லைட் செட்டோட. பரவாயில்ல, நம்ம ஊர் ஞாபகம் இப்ப வருது. கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ற வேலை இருக்கு. இதெல்லாம் கரெக்டா பண்ணா மட்டும் நல்லா ஓட முடியும். அப்படி எல்லாம் ஓட முடியாது. பாதியிலே அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங்லாம் இழுத்து பிடிச்சிக்கும். அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஓடுறதுக்கு. சோ நம்ம அந்த கஷ்டத்துல அனுபவிக்க கூடாதுன்னு இதெல்லாம் பக்காவா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிக்கணும். அது போலதான் இப்ப நானும் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சேன். ஓடுறப்பதான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது, மசில்ல டைட்டா இருக்கிறது. நானும் எவ்வளவு லூஸ் பண்ணி ஓடலான்னு தான் பார்த்தேன். ஆனா இருக்க மசில் கொஞ்சம் டைட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓடி இருக்கு, ஆனா இப்ப அந்த ஃபீல் கிடைக்கல. ஆனா இப்ப கொஞ்சம் பேஸ் வச்சு ஓடுறதுனால அந்த ஃபீல் கிடைக்குது போல எனக்கு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். தொடர்ந்து ஓடணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கங்க 2-3 ஸ்டாப்பிங் போனேன். ஸ்டாப் பண்ணி தான் ஓடினேன். ஸ்டாப் பண்ணினா ஒரு 2 பிரேக் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கரெக்டா ஓடிட்டு காலையில ஓடுறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருக்கு. கண்கொள்ளா காட்சி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. மனம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படியோ ஒரு வெளியே ஓடி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்த உடனே வார்ம் டவுன் பண்ற வேலை இருக்கு. அது கொஞ்சம் பக்காவா பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா கொஞ்சம் மசில் இழுத்து பிடிச்சிக்கும். அதுக்கோசரம் அதையும் கரெக்டா பொறுமையா நிதானமா பார்த்து பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 hour பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஜிம் நம்பர் கிரிக்கெட் விளையாடுறோம். அவர் மூலியமா நாம இப்ப இந்த கிரவுண்டுக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடுறதுக்கும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. பரவாயில்ல, அவங்க டீம்ல இருக்கவங்க பக்காவா விளையாடுறாங்க. நமக்கு தான் அவ்வளவுக்கு விளையாட தெரியாது. ஏதோ ஒரு அளவுக்கு விளையாடுவோம், அவ்வளவுதான். ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் விளையாண்டு கிளம்பியாச்சு. ரூமுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு 2 hour 3 4 hour நல்ல ஸ்னாப். தூங்குன கையோட பாத்தீங்கன்னா மணி ஏஞ்சி பாக்குறான் 6 மணி ஆயிடுச்சு. அட்டங்குய்யால ஜிம்முக்கு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அறக்க பறக்க கிளம்பி ஜிம்முக்கு ஒரு வழியா போயாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாடி கொஞ்சம் டயர்டா இருக்கு. காலையில ரன்னிங் ரேஸ் அதை முடிச்சு கையோட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது, இது மாதிரி சில ஆக்டிவிட்டி பண்ணதுனால பாடி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். இன்னைக்கு எல்லாம் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒர்க் அவுட் போட்டே ஆகணுமே. இந்த டயர்ட்னஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதனால மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பக்காவான இன்னைக்கு ஒர்க் அவுட்ட போட்டாச்சு. ஜிம்ல இருக்கும்போது பார்த்தா ஒண்ணுமே தெரியல. வெளிய வந்து பார்த்தா மழை வருது. என்னடா நமக்கு வந்த சோதனை. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று மழையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை வருதுன்னு நினைக்கிறேன் பெங்களூர்ல. கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிருட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சிட்டே இருந்து, சரி ஓகே இதோட இப்படியே ரூமுக்கு ஓடிடுவோம். அப்படி எல்லாம் ஃபுல்லா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு கிருட்டு கிளம்பியாச்சு ரூமுக்கு. அப்புறம் ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியா. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.